அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், புதன் இருக்கார், குரு பார்க்குறார். 2ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய வருமானம், சம்பாத்தியம். இந்த மாதம் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. எதிர்பாராத பண வரவும் பொருள் வரவும் உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் வழக்கம் போல் குரு பகவானும் சனி பகவானும் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்த்தால் வரவுக்கு மீறிய செலவுகள் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் ஏதாவது வசதி இருந்தால் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. இந்த தேவையற்ற செலவினங்கள் நம்முடைய வயசில் வீட்டில் பெரியவங்க மூத்தவங்க தான் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள், அல்லது நம்முடைய குழந்தைகளுக்காகவோ பேரம்பேத்திகளுக்காக செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய வைத்திய செலவுகள் குறையும், அவங்களுக்கு நீங்கள் செய்யும் போது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு 6ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த மாதம் நீங்கள் எஃபர்ட்டு கொடுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஸோ உங்களுக்கான லைஃப்பில் எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுங்கிற பிளானிங்கே பண்ணுங்கள். லைஃப்பில் எதையெல்லாம் முதல்ல செய்யணும், எதையெல்லாம் 2வது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. தேடுதல் என்பதை பெரிய லெவலில் வைங்க. ஸோ அத்தனை விதமான தகவல் தொடரை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கையில் யாரை நீங்கள் பெருசாக நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களே ஹெல்ப் பண்ண இல்லைனாலும் இந்த மாதம் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார், அனுக்கிரகம் பண்ணுவார். ஸோ உங்களுடைய வேலை முயற்சி மட்டுமே. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய முயற்சிகளை அவர் தடை பண்ணுவார். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாமல், தள்ளி போடாமல் இன்றைக்கி இப்போவே செய்யுங்க. ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது. உங்களுக்கான தைரியம், தன்னம்பிக்கை கூடும். வந்தது வரட்டும், வர்றதா பார்ப்போம், எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோங்கிற மனநிலைக்கு, மைண்ட் செட்டப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துடுவீங்க. அதுக்காக கிரகங்கள் உங்களுக்கு அதுக்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தில் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ அது நடக்கும். ரொம்ப நாளாக நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல டெனண்ட் வராமல் இருக்கிறவங்களுக்கு வாடகைக்கு ஆட்கள் வருவாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ப்ராப்பர்ட்டி விற்கலை, என்னுடைய சொத்து விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகும். அதுக்கு சம்மந்தப்பட்ட அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கோ, சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்கா, அதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க, நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு, உங்களுக்கு பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸு, ப்ராஃபிட்டு கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அம்மா விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம், அம்மா உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது. ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் விவசாயத்தில் இருக்கீங்களோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு, குறிப்பாக பெர்மனண்ட்டு, குறிப்பாக அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், கட்டின வீடு வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், இன்னும் சொல்லப்போனால் பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் நல்லா இருக்குது. வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. யாரெல்லாம் வேலையில் ப்ரமோஷனோ எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ எதிர்பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அது நீங்கள் செலக்ட் ஆவீங்க, பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் டெஃபினட்டாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ, குவாசி கவர்மெண்ட்டோ, ப்ரைவேட் செக்டாரோ, உங்களுடைய ரிசல்ட் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நல்ல ஸ்கில்டு லேபர்ஸ் கிடைப்பாங்க. ரொம்ப நாளாக வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு பெட் அனிமல்ஸ் வளர்ப்பதற்கான வாய்ப்பு, அதனால் பெனிஃபிட் அடைவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் பூர்த்தியாகும். லோன் வாங்கி இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு.
ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு இருக்குது, ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறவங்க, நீரோ ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிங்க. உங்களுக்கு ஒரு வேளை பெருசாக லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கவனம். இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் நார்மலாக இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, இன்னொரு பக்கம் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு தொடர்புன்னு நினைக்கிறீங்களோ வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன், ஏற்றுமதி இறக்குமதி எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகளில் பெருசாக நான் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ மூவ் ஆகணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி, புகழ் காப்பாற்றப்படும். பெருசாக இந்த மாதம் நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் தூரதேசத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க ஏற்கனவே சொன்னதும் திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலை இருந்தால் கூட வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், வேலையில் எஃபர்ட் கொடுங்க. உங்களுடைய சர்வீஸில் உங்களுடைய சுப்பீரியர் யாரும் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த மாதம் இல்லை. சுப்பீரியர் மட்டுமல்ல, கலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய சப்பார்டினேட்டும் பெருசாக இல்லை. ஸோ நீங்கள் தான் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுக்கணும், ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா பெருசாக உங்களுக்கு இந்த மாதம் அதில் ஏர்னிங் இல்லை. பட் அதே சமயத்தில் இந்த ஏப்ரல் 19 வரைக்கும் நல்ல ஒரு புகழ், வருமானம், சம்பாத்தியம், நீயும் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் கலைகள் 64 எதில் பிறந்தாலும் இருக்குது. பட் ஏப்ரல் 19க்கு அப்புறம் கலைத்துறை சுமாராக இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் ஏப்ரல் 14 வரைக்கும் அரசியலில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது. பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதம் பெருசாக நீங்கள் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இதெல்லாமே ஏப்ரல் 19 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடைக்க வாசிங்க. எல்லாமே விட்டதை பிடிக்கும் நினைக்காதீங்க. பெரிய லெவலில் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். நீங்கள் ஒரு வேளை ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. ஏதோ ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கை தரிசனம் பண்ணுங்கள், வாய்ப்பு இருக்குள்ள சித்தரை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பெருமாள் சிரமம் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் குறையும். நன்றி, வணக்கம்.